தாமஸ். செபியோக். அடுத்தது செபியோக், ரோமன் யகோப்சன். மொழி என்றால் மாலினோஸ்கி, தாமஸ் செபியோக், ரோமன் யகோப்சன். அப்ப மொழியினாலே ரோமன்ல இருந்து ரோமன் எழுத்துக்கள் மொழி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தாமஸ், தாம்சன் தாமஸ் அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது மாலினோஸ்கி. சோ மொழியியலோடு தொடர்பு கொண்டவர் இவங்க எல்லாருமே. ஆரம்ப கால பகுதிகளில் மொழி அமைப்பு கூறுகளாகிய ஒலியியல்லையும் சொல்லியல்லையும் மிகுந்த அக்கறை சொல்லி காட்டியிருக்காங்க. அப்ப ஒலியியல்னா என்ன, சொல்லியல்னா என்ன? அப்ப எழுத்துக்களினுடைய தன்மை, சொற்களினுடைய தன்மையில ஆரம்ப காலகட்டத்துல முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நடையியல் கூறுகளை விளக்கி காட்ட முயல்வதுதான் முக்கியமான பணியா இருந்துச்சு. அப்ப கவிதை அதனுடைய தளமாக இருந்துச்சு. இப்போ ஒரு விஷயத்த நம்ம அது எந்த நடையில எழுதியிருக்காங்க அப்படிங்கிற வகையை சொல்றதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு கவிதை தான் ஒரு சிறந்த தளம். அதுக்கப்புறம் மாற்றிலக்கண கோட்பாடும் அமைப்பியல் கோட்பாடும் செல்வாக்கு பெற்ற தருவாயில தொடரியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மொழி அமைப்போட தொடர்பு படுத்தி பேசியிருக்காங்க. அப்ப ஒரு ஒலினா என்ன, சொல்னா என்ன, எழுத்துக்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது, அந்த எழுத்துக்களினுடைய தன்மை எந்த மாதிரி ஓசை எழுப்புது, அதுக்கப்புறம் சொற்கள் எந்த வகையில் அமைஞ்சிருக்கு, இது ரெண்டையும் அடிப்படையா வச்சு கவிதை எழுதியிருக்காங்க. அப்ப அந்த கவிதையில எந்த மாதிரியான நடைகள் வந்து பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிற தன்மையை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து மாற்றிலக்கண கோட்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. மாற்றிலக்கண கோட்பாட்டின் தந்தை யாரு? நோம் சோம்ஸ்கி. நோம் சோம்ஸ்கி அப்படிங்கிறவங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நோம் சாம்ஸ்கி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் எங்க படிப்பீங்க, படிச்சிருப்பீங்க? தமிழ் மொழி வரலாறு சு சக்திவேல்ல ரொம்ப விளக்கமா இந்த பகுதிகள்லாம் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. பழைய சிலபஸ்ல உங்களுக்கு இதெல்லாம் சிலபஸ், புதுசா இது உங்களுக்கு கொடுக்கல. பழைய சிலபஸ்ல இதெல்லாம் உங்களுக்கு மெயின் டாபிக். சரி, அப்ப மொழியியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மாற்றிலக்கண கோட்பாடும் அமைப்பியல் கோட்பாடும் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் செல்வாக்கு பெறக்கூடிய தருவாயில தொடரியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரதானப்படுத்தப்பட்டு செயல்பாட்டு முறையில அந்த மொழியியல் அமைப்பு விளக்குனாங்க. வெறும் எழுத்தும் சொல்லும் மட்டும் பத்தாது, அது தொடரியலையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வகைக்கு முன் வந்தாங்க. அப்ப அதனுடைய அமைப்பு எவ்வாறு அமைந்திருக்கிறது, சப்ஜெக்ட் இருக்கா, வெர்பு இருக்கா, ஆப்ஜெக்ட் இருக்கா, முன்னாடி பின்னாடி போட்டா பொருள் மாறுதா, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் உள்ளார என்ன பண்ணாங்க, ராமன் சீதையை தேடினான், சீதை ராமனை தேடினான். சோ இந்த மாதிரி மாத்தி தேடினாள் அப்படின்னு மாத்தி மாத்தி போட்டா ஏதாவது பொருள் மாறுதா, இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளாரையும் போயிருக்காங்க. அப்ப கவிதையை தாண்டி உரைநடைகளும் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா இந்த மாற்றிலக்கண கோட்பாட்டிற்கும் அமைப்பியலுக்கும் சிறந்த தளமாக மாறிடுச்சு. அப்ப ஒலியலும் சொல்லியலும் வெறுமன கவிதைகளை மட்டுமே வச்சு ஆராய்ச்சி பண்ணுச்சு. கொஞ்சம் மாத்தி யோசிக்கக்கூடிய தருவாயில மாற்றிலக்கண கோட்பாடும் அமைப்பியல் கோட்பாடும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எதை அடிப்படையா வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உரைநடைகளை, கவிதை அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மொழியல்ல அமைப்பியலின் கருத்தோட்டத்திற்கு முன்னோடி யார் அப்படின்னா சசூர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின். அமைப்பியலின் கருத்தோட்டத்திற்கு முன்னோடி, அமைப்பியல் கோட்பாடு அப்படின்னாலே சசூர். 1916 வருஷம் ரொம்ப முக்கியம். இவருடைய முறையிலும் இலக்கியத்தை பொறுத்த அளவுல பின்படக்கூடிய 3 முக்கியமான கருத்து நிலைகளுக்கு உந்துதல் அளித்தது. அப்ப இலக்கிய பணுவல், மொழியலினுடைய அடிப்படையில விளக்குவதற்கு வாய்ப்பான முறையில வாக்கியங்களினுடைய தொடர்ச்சியாக அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வாக்கிய அமைப்பு முறையில மட்டும் இல்லாம அந்த பணுவல் தனக்கென உள்ளார்ந்த அமைப்பு கூறுகளையும் கொண்டிருக்கிறது. பரந்த பண்பாட்டு அமைப்பின் சூழல்ல பொருத்தமான பிற கலை இலக்கியங்களினுடைய பின்னணியில இந்த பணுவல் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கமைவினுடைய ஒரு பகுதியாக இது கருதப்படக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. இலக்கிய பணுவல் அப்படின்னா என்ன? டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அதனுடைய மொழி எந்த மாதிரி, மொழினா சொல்லுன்னு அர்த்தம். அப்ப சொல்லினுடைய அடிப்படையில அதை நம்ம எப்படி விளக்குறோம் அப்படிங்கிற வகையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இப்ப இந்த ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேராகிராஃப் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது இலக்கிய பணுவல், ஒரு டெக்ஸ்ட். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், சொற்களின் அடிப்படையில நம்ம விளக்கறதுக்கு முயற்சி பண்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாக்கியங்களினுடைய தொடர்ச்சியாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஒரு சென்டென்ஸ்க்கு அடுத்த சென்டென்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா அந்த தொடர்ச்சி இருக்கு. இப்ப வாக்கிய அமைப்பு முறையில மட்டும் இல்லாம அந்த நூல் தனக்கென உள்ளார்ந்த அமைப்பு கூறுகளையும், இது எதை பத்தி சொல்லுது, திறனாய்வு அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூறுகளை பத்தியும் சொல்லுது. அதை தாண்டி பரந்த பண்பாட்டு அமைப்பினுடைய சூழல்ல பொருத்தமான பிற கலை இலக்கியங்களின் பின்னணியில இந்த பணுவலை இலக்கியம் என்ற ஒழுங்கமைவினுடைய ஒரு பகுதியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா, சசூர் அப்படிங்கிற நபர் சொல்லியிருக்கிறார். அப்ப மொத்தமா பார்த்தா இந்த நம்மளுடைய தமிழக பண்பாட்டுல இது ஒரு இலக்கியம் அப்படிங்கிற ஒரு வகையில நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கையாளலாம். இதை சொன்னது யாரு, சசூர் அப்படிங்கிற நபர் வந்து இதை பத்தின விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கார். சரி, அடுத்தது சசூரினுடைய இந்த கருத்து நிலைகள் உருவவியலாளராகிய யகோப்சனினுடைய மொழியியல் அணுகுமுறையில வேரூன்றி காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. யாருடைய கருத்து நிலை, யகோப்சனுடைய கருத்து நிலை காணப்படுகிறது, சசூரினுடைய கருத்து நிலை. சசூர் எதை பத்தி சொல்லியிருக்கிறார், அமைப்பியலினுடைய கருத்தோட்டத்திற்கு முன்னோடி. ஒரு இப்ப இந்த டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா இது எப்படி அமைஞ்சிருக்கு,
சென்டென்ஸ் கரெக்டா இருக்கா, அதை பத்தின கான்செப்ட் கம்ப்ளீட்டா கரெக்டா இருக்கா, ஓகேவா, இதை தாண்டி இலக்கியம்ங்கிற ஒரு அந்தஸ்தை இது பெற்று இருக்கிறதா, இதுதான் அமைப்பியல். இதை இதுக்கு முன்னோடி அந்த ஆராய்ச்சிக்கு முன்னோடியா யார சொல்லலாம், சசூர். இந்த கருத்து நிலைய அடிப்படையா வச்சுக்கிட்டு யாருடைய அணுகுமுறைகள் இருந்துச்சு, யகோப்சனினுடைய மொழியியல் அணுகுமுறைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இலக்கிய பணுவலை மொழியியலினுடைய முறைகளுக்கு உட்படுத்த இந்த கருத்தோட்டம் விரிவான தளமாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பொருண்மையியல் அப்படிங்கிற பகுதியும் இந்த வகை திறனாய்வுக்கு வழிமுறை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பொருண்மை அப்படின்னா என்னது, செமண்டிக்ஸ். அப்ப இலக்கியத்தில் இடம்பெறக்கூடிய சொற்களும் தொடர்களும் நேரடியாக இல்லாம அடுக்கு நிலை அப்படிங்கிற தன்மையிலும் குறிப்பு மற்றும் குறியீட்டு நிலை அப்படிங்கிற தன்மையிலும் பொருள்களை தரக்கூடியது. அந்த முறையில அதை விளக்குவதற்கும் சில வழிமுறைகளை கொடுத்தது எது அப்படின்னா இந்த தன்மைகள் அப்படின்னு. சோ பொருண்மை இப்ப தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மொழியியலினுடைய முறைகளுக்கு உட்பட்ட இந்த கருத்தோட்டம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப பொருண்மை அப்படிங்கிற பகுதியும் இப்ப பொருள் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற வகையும் நம்ம பார்க்கலாம். சோ இந்த வகை திறனாய்வுக்கு வழிமுறை கொடுத்தது அப்படின்னா இந்த பொருண்மைவியலுக்கும் இது வழிகோலியாக இந்த மொழியியல் திறனாய்வு நமக்கு அடிப்படையா அமைஞ்சது. இலக்கியத்துல இடம்பெறக்கூடிய சொல் தொடர் இது நேரடியாக இல்லாம அடுக்கு நிலை அப்படிங்கிற தன்மையிலும் குறிப்பு குறியீட்டு நிலை அப்படிங்கிற தன்மையிலும் பொருள்களை நமக்கு தரக்கூடியது. அப்ப சொற்கள் நேராக மட்டும் இல்ல, மாத்தியும் பொருள் தள்ளலாம், அந்த தன்மையிலையும் நம்ம ஆராய்ச்சி படலாம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் விளக்குவதற்கு இந்த மொழியியல் திறனாய்வு நமக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த புதை வடிவம் புற வடிவம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே உங்களுக்கு தமிழ் மொழி வரலாறு சு சக்திவேல் புத்தகத்துல பழைய சிலபஸ்ல டாபிக் நம்பர் 2வது யூனிட்ல உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. இது நமக்கு மட்டும் சிலபஸ் கிடையாது, வேற யாருக்கு சிலபஸ் அப்படின்னா குரூப் 1 எழுதக்கூடியவங்க. இப்ப தமிழ் வழியில பாத்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இது மெயின் டாபிக். எது, இந்த சு சக்திவேலுடைய தமிழ் மொழி வரலாறு. அப்ப கேட்போரையும் படிப்போரையும் பிணிக்கக்கூடிய தகையதாய் திறனறிந்து சொல்வது இலக்கியத்தினுடைய ஒரு பண்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கேட்கிறவங்க படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த இலக்கியம் என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்து சொல்லும். அப்ப சொல்வதற்குரிய ஊடாகவும் வழிமுறையாகவும் இருக்கக்கூடிய இப்ப நம்ம ஒரு விஷயத்த அந்த இலக்கியம் சொல்லுது அப்படின்னா அதுக்கு வழிகோலி எது அப்படின்னா அந்த மொழி தான். அந்த மொழிகளை அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்கிற தன்மை தான் அது ஒரு சிறந்த இலக்கியமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த மொழிக்கூறுகளின் வழியாக அது எப்படி சாத்தியப்படுது, தொடரமைப்பு ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கு. ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப மேல் நிலையில நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஐயுறவுகளையும் உள்ளார்ந்த நிலையில ஆழங்களையும் அடுக்குகளையும் கொண்டு ஒரு புதிராக விளங்கக்கூடியதான் தொடரமைப்பு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அத பத்தின புரிதல் இல்லாம இருக்கும். உள்ள ஆழங்கால் பட்டு போய் பார்த்தா அதனுடைய உவமையை போய் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பொருள் தெரியும். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு இந்த சங்க இலக்கியங்கள் பத்தின தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சங்க இலக்கியத்துல மேலோட்டமாக ஒரு பொருள் இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்ன பொருள்? இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு வண்டு என்ன பண்ணுது, நேரடியாக சென்று ஒரு தாமரை மலர் தனக்கான தாமரை மலர்ல இருக்கக்கூடிய அந்த தேனை உண்ணாமல் அருகில் இருக்கக்கூடிய பல வண்டுகள் மொய்த்த குவளை மலர்ல தேனை உண்ண இந்த வண்டு விருப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய பொருள் என்னவா இருக்கும்? மேலோட்டமா பார்க்கும்போது இதனுடைய தன்மைகள் என்னவா இருக்கு? வேறு விதமாக இருக்கு. சரிங்களா? உள்ளார்ந்த நிலையில நிறைய நமக்கு விஷயங்களை கொடுக்குது. இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தொடர் அமைப்பு. சொல்றது புரியுதுங்களா? மேல் நிலையில ஐயுறவுகள் இருக்கும். இது ஏன் இப்படி போய் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தன்மைகள் இருக்கும். உள்ளார்ந்த நிலையில ஆழங்களையும் அடுக்குகளையும் கொண்ட ஒரு புதிராக இருக்கக்கூடியதான் ஒரு சென்டென்ஸ். நோம் சோம்ஸ்கி எந்த கோட்பாட்டின் மூலம் இதை விளக்குறாரு? மாற்றிலக்கண கோட்பாட்டின் மூலம். ரொம்ப முக்கியம். 1957ல இருந்து 65 தொடர் நிலை அமைப்பினுடைய புதிர்களுக்கு விளக்கம் கொடுத்தவர் யார் அப்படின்னா இந்த நோம் சோம்ஸ்கி. அப்ப இந்த புறநிலை தொடர் பொருண்மை நிலையில ஐயுறவுகளையும் மயக்க நிலைகளையும் கொண்டிருக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, பார்த்துக்கோங்க. புறநிலை அதாவது வெளிப்படையாக இந்த நான் சொன்ன இந்த சென்டென்ஸ்ல வெளிப்படையா ஒரு பொருள் இருக்கும். அப்ப அந்த வெளிப்படையான பொருள் நமக்கு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நிறைய புதிர்களை நமக்கு கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். புதிர் நிலைகளுக்கு ஒரு தூலமாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வெளிப்பட தோன்றாமல் உள் புதைந்து கிடக்கக்கூடிய அந்த புதைநிலை தொடர்ல இந்த சென்டென்ஸ்க்கு உண்டான டெபினிஷன் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தெளிவு பெறும். அததான் புதைநிலை. அப்ப இப்ப சங்க இலக்கிய பாடல்கள்ல பெரும்பான்மையா 2 வகையா எடுக்கலாம். ஒண்ணு என்னது, புறநிலை. இன்னொன்னு என்னது, புதைநிலை அப்படின்னு சொல்லலாம்.
புறநிலையில நமக்கு டவுட் இருக்கும். ஆனா புதைநிலையில அதுக்குண்டான டீப்பான அந்த விஷயம் நமக்கு தெரியும். அதனாலதான் அந்த டீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்திருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? புதை நிலையில இருக்கக்கூடிய இதை ஏன் போய் வந்துட்டு நேரடியா சொல்லலாம்ல, இதை ஏன் போய் இப்படி சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காங்க? அதுதான் உத்தி. அது சரிங்களா? நம்மளுடைய அதுதான் வந்துட்டு அந்த சொல் அமைப்பு, மொழி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம நேரடியாவே சொல்லியிருக்கலாமே. நேரடியா சொல்றது நாகரிகம் அன்று. அத கூட சரியான சொற்கள் அமைப்போடு தொடர்பு படுத்தி இந்த உத்தி அப்படிங்கிற ஒரு வகையை பயன்படுத்தி நம்மளுடைய முன்னோர்கள் சிறந்த ஒரு மொழி அமைப்பு, அதாவது ஒரு தொடர் அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. எந்த எந்த ஒரு விஷயத்துக்கு எந்த விதமான ஒரு உவமையோ ஒரு சொல்லையோ பயன்படுத்தினா அது பொருத்தமா இருக்கும்னு அவங்க பயன்படுத்தி அந்த சொற்றொடரை உருவாக்கி இருக்காங்கல்ல, அதுதான் உங்களுடைய திறமை. அதுதான் மொழி அமைப்பு. சிறந்த மொழி அமைப்பு, தொடர் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 2 வகை. ஒண்ணு புறநிலை, இன்னொன்னு புதைநிலை. புறநிலையில நமக்கு மேலோட்டமான சந்தேகங்கள் இருக்கும். ஆனா புதைநிலையில நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? அப்ப புதைநிலையில இருக்கக்கூடிய தொடர்கள் அடிப்படையானவை, ரொம்ப எளிமையானவை, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா புறநிலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒன்றும் பலவுமாக கலந்து மயங்கியும், உச்சரிகியும், வெளிப்பட்டும் தோன்றக்கூடிய வகையிலயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பாருங்க எடுத்துக்காட்டு. இப்ப ஊரெங்கும் விஷப்புகை, வானெங்கும் எக்கிரகு, தெருவெங்கும் பிணமலை. யார் சொல்லியிருக்கா? பிச்சமூர்த்தி. எந்த நூல்ல? பூக்காரி அப்படிங்கிற தன்னுடைய கவிதையில கொடுத்திருக்கிறார். வெளிப்படையா இத நம்ம என்னன்னு சொல்லலாம். இத படிச்சு பார்க்கும்போது புறநிலை அப்படின்னு சொல்லலாம். வெளிப்படையா ஊரெங்கும் விஷப்புகை, வானெங்கும் எக்கிரகு, தெருவெங்கும் பிணமலை. இது என்ன? நமக்கு ஒரு புரிதல் இல்ல. அப்ப இத நம்ம என்னன்னு சொல்றோம்? இதுக்கு வந்துட்டு ஒரு விளக்கம் கேட்கிறோம். அந்த விளக்கம் தான் நமக்கு எதுவா இருக்கும்? புதைநிலையாக இருக்கும். அப்ப புறநிலை வடிவமாக தரப்பட்ட இந்த சொற்றொடர் அழகியல் நோக்குல செறிவும் ஆழமும் கொண்டது. சோ அத அழகா வைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நுட்பமான கருத்துக்களை உள்ள போய் புதைச்சு வச்சிருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய சாத்தியம்? இத ஆராய்ச்சி பண்றதுதான் மொழி அப்படின்னு சொல்றாங்க. மொழியியல் திறனாய்வு அப்படின்னு சொல்றாங்க. புதைநிலை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கமான தொடர்கள் புறநிலையில மடக்கியும் செறிந்தும் இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா தோன்றக்கூடியதுனால இது சாத்தியமாகுது. ஊரெங்கும் புகை பரவி இருக்குது. இந்த புகை விஷம் போன்றது. வானமெங்கும் ஆகாய விமானங்கள் செல்கிறது. இவை பறவை போன்று பறக்குது. இதற்குள்ளார இவற்றினுடைய இறகுகள் எஃகால் ஆனது. இது போர் விமானங்கள். அதனால தெருவெங்கும் பிணங்கள் கிடக்குது. பிணங்கள் மலை போல குவிந்து கிடக்குது. இந்த வரிகள் மேற்காட்டிய கவிதை வரிகளுக்குரிய புதைநிலை வடிவம், அதாவது அடித்தளத்துல அமைந்திருக்கக்கூடிய வாக்கியங்கள். இது வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க கூடியது. அது சென்டென்ஸ் என்னமோ 3 வார்த்தை தான். அது புறநிலையில நமக்கு சிம்பிளா காட்டிருச்சு. ஆனா நிறைய நமக்கு இதுக்கு நம்ம படிச்சு பார்த்து நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும்னா நிறைய நமக்கு குழப்பத்திற்கு உட்பட்ட மனநிலைக்கு ஏற்படுத்தும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, புறநிலை அப்படிங்கிற புதைநிலையில பொறுத்தவரைக்கும் நமக்கு நல்ல டீப்பான எளிமையான சொற்றொடர்ல நமக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. ஒன்றனுள் ஒன்று இணைந்து படிமங்கள் உள்ளிட்ட செறிவான மொழியமைப்போடு இது என்ன பண்ணும் அப்படின்னா வெளிப்பட்டு நமக்கு காட்சியளிக்கும் ஒரு கவிதையாக. அதுதான் ஒரு கவிதை. இந்த மாதிரிதான் 2 வடிவத்தை பெற்றிருக்கிறது. ஒண்ணு புதைநிலை, இன்னொன்னு புறநிலை. புறநிலை தெளிவற்று காணப்படும். புதைநிலையில தெளிவான விஷயங்கள் அத்தனையும் பொதிந்து காணப்படும். அப்ப மொழிதல் அல்லது வெளிப்பாட்டோடு கூடிய புறநிலை வடிவத்துல ஆகுபெயர், அன்மொழி தொகை, உள்ளுரை, இறைச்சி, படிமம், உருவகம் இதெல்லாம் அமைந்து கிடக்கும். அதனுடைய புதை வடிவத்துல அது தெளிவு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப சங்க இலக்கியங்களை பெரும்பான்மையாக கவிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய உத்திகள் எல்லாமே எந்த வகை உத்திகள்? புறநிலை. புதைநிலையில அதுக்குண்டான விளக்கங்கள் நமக்கு தென்படுது. சரிங்களா? கயல் விழி அப்படின்னா புறநிலை. இத நீங்க விளக்கமா போய் பார்க்கணும்னா கயல் போன்ற விழியுடைய பெண். உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா அது புதைநிலை. சொல்றது புரியுதுங்களா? சரி. அப்ப சங்க இலக்கியத்துல எதெல்லாம் கொடுத்திருக்காங்க? ஆகுபெயர், அன்மொழி தொகை, உள்ளுரை, இறைச்சி, படிமம், உருவகம். இது எல்லாமே. இதுல உருவகம் புறநிலை வடிவமாக இருக்க, அதனுடைய புதைநிலை வடிவமாக உவமம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காலை வந்தான் அப்படிங்கிறது காலை போன்ற ஒரு பையன் வந்தான். இது உருவகம். அவன் காளை போல் இருக்கிறான். அவன் வந்தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல உவமமா சொல்லப்படுது. அப்ப புதைநிலை வடிவம். காளை வந்தான் அப்படின்னா காளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்தான் அப்படிங்கறத நமக்கு தெளிவா இந்த ஒரு 2 வார்த்தையை சொல்லுது. இதுதான் அந்த அவனுடைய மொழி அமைப்பு. அதுதான் திறமை. அப்ப அந்த மொழி அமைப்பை பத்தி ஆராய்ச்சி, அதாவது மொழி அமைப்புங்கிறது தொடர் அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த தொடர் அமைப்பை பத்தி ஆராய்ச்சி பண்ணவர் யாரு? நோம் சோம்ஸ்கி. எந்த நூல்ல எந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு? மாற்றிலக்கண கோட்பாட்டின் மூலம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா? சரி, மொழியியல்ல இருக்கக்கூடிய அந்த அமைப்பியலுக்கு முன்னுரிமை கொடுத்த முன்னோடி யாரு? அமைப்பியல்னால யாரு சொல்லலாம்? சசூர். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப மொழியியல் அப்படின்னாலே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன், இதுக்கு பிரதிபலிப்புகள், உலகத்தின் மீதான பிரதிபலிப்புகளினுடைய கருவி அல்லன்னு சொன்னது யாரு? மாலினோஸ்கி.
மாலினோஸ்கி. நடை பற்றிய கருத்தரங்கத்தை பத்தின விளக்கங்கள் எழுதினவர் யாரு? தாமஸ் செஃபியோக். மொழியியலும் கவிதையியலும் அப்படிங்கிற கட்டுரை எழுதினவர் யாரு? அவருதான் ரோமன் யகோப்சன். நடை பற்றிய கருத்தரங்கத்தை பத்தி தொகுத்து கொடுத்தவர் யார் அப்படின்னா தாமஸ் செஃபியோக். எந்த வருஷம்? 1960. அப்ப மொழி அப்படின்னாலே வந்துட்டு எதை அடிப்படையாக கொண்டது? ஒலியியல், சொல்லியல், தொடரணியல், இது 3 இருந்தாதான் அது வந்து மொழியாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப மொழியல்ல அமைப்பியலினுடைய கருத்தோட்டத்திற்கு முன்னோடின்னு சொன்னா யார சொல்லலாம்? சசூர். அப்ப மொழினா ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் எழுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க, அடுத்தது வந்து சொல்ல ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்ப எழுத்து ஆராய்ச்சி பண்ண நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஒளியியல் அப்படின்னு சொல்லலாம். சொல்ல ஆராய்ச்சி பண்ணா அது எந்த, அதாவது மொழியியல் அமைப்புல எல்லாத்துக்குமே பிரேக் ஆகுதா மேம்? எல்லாத்துக்குமே பிரேக் ஆகுதாங்க மேம்? ஓகே மேம், உங்களுக்கு மட்டும் தான் கல்பனா மேம் பிரேக் ஆகுது. சரி, அப்ப மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு ஆரம்ப கால பகுதியில 2 வகையா வந்து திறனாய்வு பண்ணாங்க. ஒண்ணு என்னது? ஒளி, இன்னொன்னு சொல். ஒளினா எழுத்துக்களையும், சொல் அப்படின்னா வந்துட்டு சொற்களினுடைய தன்மையும். இததான் நம்ம என்னன்னு சொல்றோம். இது 2 வகையுமே நம்ம எதனோடு தொடர்பு கொண்டது அப்படின்னா நடையியல் கூறுகளாக விளக்கி காட்டியிருக்காங்க. இந்த நடையியல் அப்படின்னாலே எதை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க? கவிதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அதனுடைய நடை அடிப்படையா வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அப்ப ஒளியியல், சொல்லியல், அது நடையியல் கூறுகளாக விளக்கி காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடிப்படையாக இந்த கவிதை அமைஞ்சிருக்கு. அடுத்து இதை கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்கணுங்கிற வகையில கொண்டுட்டு வந்ததுக்கு பேர் தான் என்னது? மாற்றிலக்கண கோட்பாடு மற்றும் அமைப்பியல் கோட்பாடு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது எது? அமைப்பியல் கோட்பாடு. அமைப்பியல் கோட்பாட்டின் முன்னோடி யாரு? சசூர். இவர் மொத்தம் எத்தனை கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு? 3 கருத்துக்களை வச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இந்த டெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவது இத பேசிக்கா இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அதனுடைய சென்டென்ஸ் கரெக்டா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்ல என்ன சொல்ல வராங்களோ அதனுடைய மீனிங் சரியா இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். இது நூல் தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகுதி இதுல இருக்கா அப்படிங்கிற தன்மையும் நம்ம பார்க்கணும். ஒரு டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அதனுடைய அமைப்பு, சென்டென்ஸோடைய அந்த தொடர்ச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சொல்லக்கூடிய அந்த பொருள், கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அந்த இலக்கியம் அப்படிங்கிற வகையில அந்த ஒழுங்கமைவு, இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னவர் யார் அப்படின்னா சசூர் அப்படிங்கிற நபர். சோ அந்த சசூரினுடைய இந்த கருத்து நிலைகளை ஃபாலோ பண்ணி மொழியியல் திறனாய்வு மேற்கொண்ட நபர் தான் யாரு? யகோப்சன். சோ எகோப்சன் இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 வகையில மட்டும் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாரு, ஒளி, சொல். இப்ப அடுத்து வந்து பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் வந்தாச்சு. பொருள் அப்படிங்கிற வகையில உள்ள போகும்போது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்? சொற்கள், தொடர்கள், இதை தாண்டி அடுக்கு நிலை தன்மையிலும் குறிப்பு குறியீட்டு நிலைங்கிற தன்மையிலும் பொருள்களை தரக்கூடியதான் ஒரு சொல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது புதை வடிவம், புற வடிவம். சோ மேல ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு ஒரு மீனிங் கொடுக்கும், ஆனா வந்து அது புரியாது நமக்கு. வந்துட்டு அது எவ்வாறு காட்சியளிக்கும் அப்படின்னா அது வந்து புதிர் நிலையாகவே காட்சியளிக்கும். உள்ள இருக்கக்கூடியதை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு விளக்கம் கொடுக்கும். அப்ப மேல இருக்கக்கூடிய சென்டென்ஸுக்கு பேரு புற வடிவம், உள்ள இருக்கக்கூடிய சென்டென்ஸ்க்கு பேரு புதைநிலை. அப்ப இதை ஆராய்ச்சி பண்ணவர் யாரு? நோம் சோம்ஸ்கி. தன்னுடைய மாற்றிலக்கண கோட்பாட்டின் மூலம் தொடர் நிலை அமைப்பினுடைய புதிர்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். எடுத்துக்காட்டா யார் சொல்லலாம்? ஊரெங்கும் விஷப்புகை, வானெங்கும் எஃகிறகு, தெருவெங்கும் பிணமலை. சொன்னது யாரு? நான் பிச்சமூர்த்தியினுடைய பூக்காரி. இதை வேற எங்க படிக்கலாம்? இதே தலைப்பு வேற எங்க படிச்சிருக்கீங்க? புது கவிதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூல்ல, வள்ளிக்கண்ணனினுடைய நூல்ல இந்த பிச்சமூர்த்தி கவிதைகளை பத்தின தலைப்புகள்ல இதுவும் உங்களுக்கு வரும், ஒரு கவிதை. ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவுமே. அப்ப இதனுடைய விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா புரியாத வகையில இருந்தாலும் அதனுடைய விளக்கங்கள் அத்தனையும் எதுக்குள்ளார போய் அடக்கி வச்சிருக்காங்க? புதை நிலையில அடக்கி வச்சிருக்காங்க. அப்ப புறநிலை வடிவத்துல என்னென்ன உங்களுக்கு காட்சியளிக்கும்? ஆகுபெயர், நன்மொழி தொகை, உள்ளுரை, இறைச்சி, படிமம், உருவகம், இதெல்லாம் இருக்கு. இப்ப புதைநிலை வடிவத்துல அது நமக்கு தெளிவா கிடைக்குது. அப்ப உருவகம் அப்படிங்கிறது வந்துட்டு புறநிலை வடிவம், உவமம் அப்படிங்கிறது புதைநிலை வடிவம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்ப புதைநிலை, புறநிலை பற்றிய கருத்தோட்டத்தினை நடையியலுக்கு பொருத்துவது மொழியியல் திறனாய்வுக்கு இன்னும் செழுமை சேர்க்கக்கூடியது. அப்ப புறநிலை வடிவத்திலிருந்து புதைநிலை வடிவத்திற்கு செல்லக்கூடிய தருவாயில பொருளினுடைய ஆழமும் சொல்லப்படக்கூடிய விதத்தின் அழகும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா புலப்படுது. சோ அவங்க என்ன சொல்ல வராங்க, ஒரு விஷயத்தை எவ்வளவு இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க, எவ்வளவு அற்புதமா வேறு ஒரு சொல்லால அவங்க பயன்படுத்தி சொல்லியிருக்காங்கிற விஷயத்தை நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப கவிதை வரிகள் மொழித்திறனிலிருந்து எவ்வாறு மொழி புலப்பாட்டினை வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கும் இந்த மொழியியல் திறனாய்வு நமக்கு பயன்படுகிறது.
இதை தாண்டி இலக்கியமாக கூடிய உள்ளடக்கத்தினை அல்லது நோக்க பொருளை புதைநிலை தொடராகவும் அதனை வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய முறையை புறநிலை தொடராகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பொருளுக்கு பல வடிவங்கள் பல உருவவியல் கூறுகள் சாத்தியமாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப புதைநிலை தொடர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு வெளிப்படுத்தி சொல்லக்கூடியது புறநிலை தொடர். உள்ள பொருள் அப்படின்னா அது புதைநிலை. ஓகேவா? அப்ப பொருளை நம்ம எங்க கொண்டு போய் வைக்கிறோம்? புதை நிலையில வைக்கிறோம். அதை வெளிப்படுத்தக்கூடிய சொல் முறையை வந்து நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம்? புறநிலை தொடராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த உள்ளடக்க பொருள் நம்ம இப்ப இந்த புதை நிலையில இப்ப நான் ஒரு மீனிங்கை புரிஞ்சுக்குவேன். இதே மாதிரி கான்செப்ட்ல பாருங்க, ஊரெங்கும் விஷப்புகை, வானெங்கும் எக்கிரகு, தெருவெங்கும் பிணமழை அப்படின்னு நம்ம இருக்கும்போது எனக்கு ஒரு பொருளா புரியும், உங்களுக்கு ஒரு பொருளா புரியும். அப்ப இந்த சென்டென்ஸ் புறநிலை தொடராகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த உள்ளடக்க பொருளுக்கு பல வடிவங்கள் பல உருவவியல் கூறுகள் கண்டிப்பா சாத்தியப்படும். அது உவமையா இருக்கலாம், உருவகமா இருக்கலாம், அன்மொழியா இருக்கலாம், ஆகுபெயரா இருக்கலாம், இறைச்சி படிமம், எந்த வகையாக வேணும்னாலும் நம்ம அதுக்கு உருவம் கொடுக்கலாம். அதுல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த உருவவியல் கூறுகள் அந்த படைப்பாளனுடைய நடையல் கூறுகள். சோ அவங்க எந்த நடையை பின்பற்றி இருக்காங்க? உவமைங்கிற நடையை பின்பற்றி இருக்கிறாங்களா, அன்மொழி தொகைங்கிற நடையை பின்பற்றி இருக்காங்களா, ஆகுபெயர்ங்கிற நடையை பின்பற்றி இருக்கிறாங்களா, இறைச்சிங்கிற நடையை பின்பற்றி இருக்காங்களா? இப்ப நான் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு தகுந்த மாதிரியான நடைதான். பெரும்பான்மையாக சங்க இலக்கியத்துல உவமை உருவகம் இது ரெண்டு தான். உவமை தான் பெரும்பான்மையாக. அப்ப அந்த தேவைக்கும் பயிற்சிக்கும் ஏற்ப இது ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வித்தியாசப்படும். சரிங்களா? சரி. மொழிப்பிறழ்வும் கவிதையும். அப்ப he reads book அப்படின்னு எடுத்துட்டா அவள் புத்தகத்தை வாசித்தாள் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது அவள் வாசித்தாள் புத்தகத்தை அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரியான சென்டென்ஸ் மேக்கிங் அமையும். சரி. மொழிப்பிறழ்வும் கவிதையில் அன்றாட நடைமுறை மொழியிலிருந்து மாறுபட்டதா அல்லது இலக்கிய மொழி அப்படி சிலர் வாதிட முயல்வதுண்டு அப்படின்னு சொல்றாங்க. அன்றாட நடைமுறை மொழியிலிருந்து மாறுபட்டுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இலக்கிய மொழி அன்றாட நடைமுறையில இருந்து மாறி போயிடுச்சா இலக்கிய மொழி அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பேச்சு மொழியும் இலக்கிய மொழியும் வேறு வேறா இருக்கு. அப்ப நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அன்றாட நடைமுறை மொழியையே சிறப்பான விளைவுகளுக்காக சிறப்பான முறையில இலக்கியம் பயன்படுத்தி கொள்கிறது அப்படின்னு சொல்லலாம். பேச்சு வழக்கு சொற்கள் இலக்கியத்துல இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இதுதான் செய்யுள் வழக்கு உலக வழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தொல்காப்பியத்துல படிச்சிருப்போம். அப்ப கலையியல் பண்பு வேண்டப்பட்ட சூழல் அமைவுகள்ல மொழி வேண்டியவாறு இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இலக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சரியா பயன்படுத்துறோம், அந்த இலக்கியத்தை இன்னும் பண்படுத்துறோம் அப்படிங்கிற வகையில எந்த இடத்துல எந்த சொல் தேவையோ அந்த இடத்துல அந்த சொல்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அததான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம், பேச்சு வழக்கு இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 வகையா. அப்ப அதற்குரிய வெளிப்பாடுகள் வேறுபட்டு வரக்கூடிய வழக்குகள் அவற்றினுடைய சிறப்பு கூறுகள் இதெல்லாம் வந்துட்டு வித்தியாசப்படும். அப்ப யகோப்சனும் பிறரும் இதனை கவிதை மொழி பிறழ்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கவிதை மொழி பிறழ்வு அப்படின்னு சொன்னது யார்? அதை பத்தி சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க. யகோப்சன் அப்படிங்கிற நபர். அப்ப தொல்காப்பியர் இத்தகையது ஒரு பண்பினை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். பாடல் சான்ற புலனெறி வழக்கு பற்றி பேசியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். செய்யுள் வழக்கு பற்றியும் செய்யுள் ஈட்ட சொல் பற்றியும் செய்யுள் கண்ணிய தொடர்மொழி பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். இதை தாண்டி பேச்சு மொழி பத்தியும் அவர் தான் பேசியிருக்கிறார். உதாரணத்துக்கு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். யான் கற்பினுக்கு அணியை கண்களால் கண்டனன் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சென்டென்ஸ் மேக்கிங் படி என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். அடுத்தது என்ன வரணும்? ஆப்ஜெக்ட் வரணும். அடுத்தது வெர்பு வரணும். இதானே கரெக்ட்? சரி. உதாரணத்துக்கு அவள் புத்தகம் படித்தாள் இல்லையா? சரி. இது சொல்லுங்க பாப்போம். அவள்ங்கிறது பெயர் சொல். ஆப்ஜெக்ட் இந்த புத்தகம்ங்கிறது செயபடு பொருள். வெர்புங்கிறது வினைச்சொல். அப்ப செயபடு பொருள் அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெயர் சொல், செயபடு பொருள், வினைச்சொல். இதுதான் நம்மளுடைய தமிழ் சென்டென்ஸ் மேக்கிங். இத கொஞ்சம் சம்திங் டிஃபரெண்டா நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? he reads book அல்லது she reads book அப்படின்னு சொல்லலாம். reads book அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப she அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரீட்ஸ்ங்கிறது வினைச்சொல் வெர்பு, புக்குங்கிறது தான் ஆப்ஜெக்ட் செயபடு பொருள். இந்த மாதிரி மாறி வரக்கூடியது. இது வெறுமன வேறு மொழியில மட்டும்தான் வருது, தமிழ்லயும் வருது. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டனன் நான் பார்த்தேன், நான் கண்டேன் அப்படிங்கிற சொல் என்ன சொல்? வினைச்சொல். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் பெயர் சொல் தான் வரணும் தமிழ்ல. தமிழ்ல சப்ஜெக்ட் பெயர் சொல் வரணும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் வினைச்சொல் வரணும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வினைச்சொல்ல கொண்டுட்டு வந்து போட்டுட்டாங்க. அதுக்கு ரீசன் இததான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா மொழிப்பிறழ்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார்? யகோப்சன் அப்படிங்கிற நபர். போயட்டிக் டிவியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சொல்றது புரியுதா? அப்ப கலையியல் பண்பு வேண்டி அந்த வேண்டப்பட்ட சூழல்ல மொழி வேண்டியவாறு இயங்குது.
இததான் பேச்சு மொழி வழக்கு, இலக்கிய மொழி வழக்கு அப்படின்னு சொல்லி இதை ரெண்டா உருமாறி அதற்குரிய வெளிப்பாடுகள் வேறுபட்டு வரக்கூடிய வழக்குகளாகவும் அமையுது. இததான் எகோப்சனும் மற்ற நபர்களும் என்னன்னு சொல்றாங்க, மொழி பிறழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொதுவுல இருந்து தனிப்பட்ட அந்தந்த கவிதைகளுக்குரியனவாக காணப்படக்கூடிய தனி சிறப்பான மொழி கூறுகளை நடையியல் கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டைலிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆர் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பேச்சு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவுல இருந்து தனிப்பட்டு அந்த கவிதைக்குரியதாக காணப்படக்கூடிய மொழி கூறுகள் இருக்கு. குறிப்பிட்ட பணுவழுக்கு சிறப்பாக உரியது. அதன் மொழி பண்பினையும் அழகினையும் மற்றும் நேர்த்தினையும் இனம் காட்டக்கூடியது. அப்ப அந்த குறிப்பிட்ட பண்பு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அந்த பணுவல்ல தூக்கலாக தெரிவதாகவும் அது அமையும். அப்ப குறிப்பிட்ட நடைப்பண்பினுடைய மொழி சார்ந்த அந்த பதிவன்கள் இது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதாவது ஒளியியல் அளவிலோ அல்லது சொல்லியல் மற்றும் தொடரியல் அளவிலோ இது அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொழி பிறழ்வு அப்படிங்கிற விஷயம் கவிதையில எப்ப அமையும்? சவுண்ட்ல வரலாம், சொற்கள்ல வரலாம், தொடர்ல வரலாம். தமிழ்ல எழுவாய் செயப்படுபொருள் பயனில்லை அப்படிங்கிற முறையில தொடர்கள் அமைவது நமக்கு வழக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது கொஞ்சம் டிஃபரெண்டாவும் அமையலாம். அதாவது பயன் கருதி, அழகு கருதி என்ன பண்றாங்க, மாத்தியும் ஒரு சொல்ல அமைக்கலாம். யான் கற்பினுக்கு அணியை கண்களால் கண்டனன். யான்கிறது நான். இப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஆனா இதனுடைய தன்மை கொஞ்சம் மாறி அழகுக்காக வேண்டி என்ன சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க? கண்டனன், கற்பினுக்கு அணியை கண்களால். இது யாருடைய சொற்றொடர்? யாருடைய சொற்றொடர்? அனுமனினுடைய சொற்றொடர். ராமனிடம் சொன்னது. யார பத்தி சொன்னாங்க? சீதைய பத்தி சொன்னாங்க. கண்டேன் சீதையை அப்படிங்கிற வகையில கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படின்னு பாடியிருக்காங்க. இது பழைய ஸ்கூல் புக்ல வந்துட்டு மனப்பாட பகுதி பாடல் கூட. இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடலும் கூட. ஏன்னா அழகு மிகுந்த கற்பினுக்கு அணியான ஒரு பெண்ணை நான் அந்த இடத்தில் கண்டேன் அப்படிங்கிற சொற்றொடர்ல அனுமன் எந்த இதுல வந்திருக்கு? இது எந்த இதுல வந்திருக்கு? எந்த காண்டத்துல? சுந்தர காண்டத்துல வந்திருக்கு. பழைய ஸ்கூல் புக்ல இது ரொம்ப முக்கியமான பாடல். பாத்துக்கோங்க. இப்பயுமே இருக்கு. இப்ப இருக்கா பாடல் ஸ்கூல் புக்ல? இல்ல. இப்ப வேறதான் இருக்கு. சரி. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைக்கடல் இலங்கை தொல்நகர் அண்டர் நாயக இனிதுரத்தி ஐயமும் பண்டுல துயரும் அப்படின்னு சொல்லிட்டு என்று அனுமன் பண்ணுவான்னு அந்த பாடலை உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பாடல் அந்த பாடல். பாத்துக்கோங்க. சரி. ராமனிடம் சொல்லக்கூடிய வகையில அனுமன் சொல்றாரு. இந்த வாக்கிய அமைப்பு இயல்பு வழக்குல இருந்து கொஞ்சம் மாறி இது என்னவா மாறிடுது? கவிதை மொழி பிறழ்வாக, அதாவது இயல்பு வழக்கு மாறி இருக்கும். செய்யுள் கண்ணிய தொடர்மொழியாக இங்கு இடம்பெறக்கூடியது. அப்ப பயனிலையை முதலாவதாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொற்றொடர். இந்த மாதிரி இயல்பான தொடர்நிலை அமைப்புல இருந்து கவிதையினுடைய அந்த நலன் கருதி மாற்றம் பெற்று வரக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கவிதை தொடர்நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. போயட்டிக் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கவிதையின் நடையில ஒரு கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல இதுவும் ஒரு கான்செப்ட். அவ்வளவுதான். இப்போ உரைநடையில இருந்து இயல்பான பேச்சு வழக்கில் இருந்தும் கவிதை மொழி அல்லது அழகியல் சார்ந்த மொழி இந்த மாதிரி இலக்கண அமைப்புல இருந்தும் மாறி வரக்கூடிய தருவாயில மாற்றிலக்கண கோட்பாட்டாளர்கள் அதனை இலக்கணமல்லா தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மாற்றிலக்கண கோட்பாட்டாளர்கள் இது கவிதையில இருந்து மாறி வருது, இலக்கணத்துக்கும் இது மாறி பொருந்தல. அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்க? இலக்கணமல்லா தன்மை, அன்கிராமட்டிக்கல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். இதை தொல்காப்பியர் என்னன்னு சொல்றாரு? வழு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னாலுமே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதை தமிழ்ல என்னன்னு சொல்லலாம்? வலு அமைதி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இயற்பெயரும் சுட்டு பெயரும் ஒரே தொடர்நிலைக்குள்ளார வரும் பொழுது பாண்டியன் வந்தான் அவன் நல்லவன். இப்ப இயற்பெயர் முன்னாடி சுட்டு பெயர் பின்னாடி வரணும். உங்களுக்கு தெரியும். பாண்டியன்கிறது இயற்பெயர், அவன்கிறது ஆ இ உ சுட்டு பெயர், அவன் இவன் உவன் சுட்டு பெயர். உவன்கிறது தற்சமயம் வழக்கத்துல இல்ல, ஊங்கிற சுட்டு சொல். ஆனா ஆ இ இருக்குது. அப்ப அவன் இவன் அப்படிங்கிற அந்த சொல் பின்னாடி வரணும். இயற்பெயர் முன்னாடியும் சுட்டு பெயர் பின்னாடியும் வரக்கூடியது வழக்கு. இது இலக்கணம் உடையது. அப்படி மாறி வந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இலக்கணம் அல்லாதது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் முற்பட கிளத்தல் செய்யுள் உரித்தே அப்படிங்கிற வகையில தொல்காப்பியர் ஒருவேளை அப்படி வந்தா நம்ம என்ன பண்ணலாம்? இத வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில இடத்துல சுட்டு பெயர் அவன் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய சொற்றொடர்களும் முதல்ல வந்திருக்கு. அதுவுமே உங்களுக்கு தொல்காப்பியம் சொல்லதிகாரத்துல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அப்ப இன சுட்டில்லா பண்புகள் பெயர் கொடை வழக்கார் அல்ல செய்யுளாரே. இது ரொம்ப முக்கியம். ஞாயிறு அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிப்பிட்டு காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. பொது சொல் கிடையாது. அத அடை கொடுத்து இந்த இடத்துல பாருங்களேன், இனமொழி இனம் இல்லாதது. இதை இலக்கணத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. இனம்னா என்ன, இனம் இல்லாததுன்னா என்ன? இதுக்கு யாருக்காவது விளக்கம் தெரியுமா? நான் சொல்லட்டுமா?
இனம் அப்படின்னா இந்த உலகத்துல அதுக்கு இனமான பொருள் இருக்கணும். அதுதான் இனம் உடையது. இப்ப உதாரணத்துக்கு பால் குடம் அப்படின்னு நான் இருந்துச்சுன்னா சொல்றேன் மேம். சொல்லுங்க மேம். சோறு உண்டான்னு சொன்னா சோறு மட்டும் உண்றதில்ல, அதுக்கு இனமான குழம்பு, காய் அது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தி உண்டான்னு சொல்றதா மேம்? அது இனமான அது சொல். அது இல்ல அது இல்ல அது இல்ல ஆகுபெயர். அது அது ஆகுபெயரும் சொல்ல நிறைய முடியாது. இருக்குங்க. அது ஆகுபெயர்னு சொல்லக்கூடாது. உள் அது ஆகுபெயர் சொல்லக்கூடாது மேம். இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லி முடிச்சேன், அதுக்கு உண்டான எக்ஸ்பிளைன் சொல்லிடுறேன். ஏன்னா 10 மினிட்ஸ் தான் இருக்கு, நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் ஃபுல்லாவே பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு ஒன்றிற்கு மேற்பட்ட பொருள்கள் இருக்கும். அந்த ஒன்றிற்கு மேற்பட்ட பொருள்களை தான் இனம் உடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த இடத்துல இனம் இல்லாதது அப்படின்னா அந்த உலகத்துல அந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் இருக்கும். அதற்கு இனம் எங்கேயுமே இருக்காது. உதாரணத்துக்கு சூரியன். சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த சூரியனுக்கு நிகரானது ஒரு பொருள். அதாவது சூரியன் எந்த கலர்ல இருக்கும் அப்படின்னா வந்துட்டு செஞ்ஞாயிறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப செஞ்ஞாயிறு அப்படின்னா சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நம்ம வச்சுக்குவோம். அப்ப அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சூரியன்கிறது உலகத்துல ஒரே ஒரு பொருள் தான் இல்லையா? அதுக்கு நம்ம அடைமொழி கொடுத்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப வந்துட்டு ஒரு 10 குடம் இருக்கு. ஒரு 2 குடம் இருக்கு. நம்ம பிள்ளைங்களையோ அல்லது நாமளோ ஒரு இடத்துக்கு போய் நம்மளை போய் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த குடத்தை தூக்கிட்டு வா அப்படிங்கிறோம். அந்த குடத்தை தூக்கிட்டு வரும்போது ஒரு குடத்துல வந்து பால் இருக்கு, ஒரு குடத்துல தயிர் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க போயிட்டு பால் குடமா போய் குடத்தை தூக்கிட்டு வா நான் வெறுமனா சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பால் குடமா தயிர் குடமா? அத முதல்ல தெளிவா சொல்லுமா. அந்த தெளிவாக சொல்லக்கூடியதான் அடைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இனம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படி பொருள்களுக்கு இனம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா அடை கொடுத்துத்தான் சொல்ல வேண்டும். சொல்றது புரியுதா? இப்ப குடத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம என்னன்னு தான் சொல்லணும்? பால் குடத்தை கொண்டு வா, தயிர் குடத்தை கொண்டு வான்னு இனம் உள்ள பொருள்களுக்கு நம்ம அடைமொழி கொடுத்து மட்டுமே சொல்ல வேண்டும். ஒருவேளை அந்த பொருளுக்கு இனமே இல்ல. இப்ப ஞாயிறு அப்படின்னா சூரியன் ஒன்னே ஒண்ணுதான். அப்ப உலகத்துல அத்தனை பேத்துக்கும் சூரியன்கிறது தெரியும். அத போய் நீங்க செஞ்ஞாயிறு வெஞ்ஞாயிறுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நிலவு, வெண்ணிலவு. நிலவு அப்படிங்கிறது வெள்ளையான நிலவு ஒன்னே ஒண்ணுதான். அந்த வெள்ளை கலர்ல வேற எதுவுமே உலகத்துல கிடையாது. அந்த நிலவு மாதிரி வேற ஒரு பொருள் வந்துட்டு அந்த வானத்துல நம்மளால பார்க்க முடியாது. அப்ப நிலவுங்கிறது ஒரே ஒரு பொருள் தான். இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? இனமில்லாத பொருள்கள். இந்த இனமில்லாத பொருள்களுக்கு நம்ம என்ன சொல்லி அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடைமொழி கொடுத்து சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. நீங்க இயல்பாகவே சூரியன் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு புரியும் உலக வழக்குல. அதுக்கப்புறம் நிலவுன்னு சொன்னாலே மக்களுக்கு புரியும். இருந்தாலும் அத செஞ்ஞாயிறு, அதுக்கப்புறம் வெண்ணிலவு அப்படின்னு நம்ம சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ரசனை கருதி அததான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இனச்சுட்டில்லா பண்புகள் பெயர் கொடை வழக்கார் அல்ல செய்யுள் அறை. இது வந்து வெறுமன செய்யுள் வழக்கு மட்டும்தான், உலக வழக்கு கிடையாது. உலக வழக்குல எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க போய் சாதாரண படிச்ச மக்கள் கிட்ட போயிட்டு வெண்ணிலவு அப்படின்னா ஏன் நிலான்னு சொன்னா பத்தாதா? வெண்ணிலவு வெண்மையான நிலவுன்னு சொன்னாதான் எனக்கு புரியுமா என்ன? எனக்கு தெரியும் போடா அப்படிம்பாங்க. ஏன்னா அதுக்கு நம்ம இனம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா குடத்தை போய் எடுக்கும்பொழுது இது என்ன குடம்? பால் குடமா தயிர் குடமான்னு கண்டிப்பா ஒருத்தவங்களுக்கு போய் சொல்லணும். அதையும் மீறி நீங்க வெண் திங்கள் செஞ்ஞாயிறு நீங்க ஒரு வேளை சொன்னா அது எந்த வழக்கு? செய்யுள் வழக்கு. ஏன் செய்யுள் வழக்குன்னு சொல்றோம்? அழகு கருதி அந்த சொற்களினுடைய தன்மை கருதி நம்ம அந்த சொற்களை இன்னும் சிறப்புப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம்? அத ஸ்டைலா அதை நம்ம சேர்த்துக்கிறோம். இவ்வளவுதான். நான் சொல்றது புரியுதா? அடைமொழி கொடுத்து நம்ம சொல்றோம். இனச்சுட்டில்லா பண்புகள் பெயர் கொடை வழக்காரல்ல செய்யுளாரே. இப்ப ஞாயிறுங்கிறது ஒரு பொருளை குறிப்பிட்டு காட்டக்கூடியது, பொதுச்சொல் கிடையாது. அதை அடை கொடுத்து விஷயடித்து சொல்வது வழக்காறு கிடையாது. அப்ப செஞ்ஞாயிறு வெண்திங்கள் அப்படின்னு வரக்கூடிய பட்சத்துல செய்யுள் வழக்கு தான். இந்த மாதிரி இலக்கணம் அல்லாதது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அத்தனையும் நடையியல் சிறப்புக்கென இலக்கியத்துல இடம்பெற்று வரக்கூடிய இதெல்லாம் ஒரு நடை, தனி நடை. இப்ப இலக்கியத்துல இவங்க செய்யுள்ள இது ஒரு தனி நடையாக பயன்படுத்துறாங்க. இத தொல்காப்பியர் தன்னுடைய நூல்ல அதுக்கு பெயர் என்னவா வச்சிருக்கிறாரு? தொல்காப்பியர் இதுக்கு தன்னுடைய பெயர்ல என்னன்னு வச்சிருக்கிறாரு? வள்ளுவமைதி அப்படின்னு வச்சிருக்கிறார். ஆனா அது இலக்கண ரீதியாக இது தப்புதான். இது சொல்லக்கூடாதுதான். ஆனாலும் அதையும் தாண்டி சொல்றாங்கன்னா அது அவங்களுடைய ஸ்டைல், வே ஆஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க ஒரு ஸ்டைலுக்கு சொல்றாங்க. அததான் நடை அப்படின்னு சொல்றாங்க. இதனை மொழியியல் வழி திறனாய்வு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா கவனத்துல எடுத்துக்கணும். இதுல ஏதாவது புரியாம இருக்கா? சரி. அப்ப மொழி பிறழ்வு என்றால் என்ன? மொழி பிறழ்வு என்றால் என்ன? மொழி பிறழ்வு என்றால் என்ன? என்னாச்சு? கருத்திற்கு மாறுபட்டது. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அதோடைய ஸ்டைல் வந்து மாறும்போது அது மொழி பிறழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அதுக்கு உதாரணமா என்ன சொல்லலாம்?
உதாரணமா எப்படின்னா, நம்ம பேசுற வட்டார வழக்கு சொற்கள கொண்டு போய் செய்யுள்ல வைக்க முடியாதுங்க மேம். ஓகே. வேற 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 உதாரணத்துக்கு வேற அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லுங்க. உதாரணம் வந்து கண்டனன் கற்பனைக்கிணையை. கண்டனன் ஃபர்ஸ்ட் வந்து கற்பினுக்கு அணியை. ஃபர்ஸ்ட் அதுக்கு வினைச்சொல் வந்திருக்குங்க மேம். ஓகே. ஆக்சுவலா ஒரு அடுத்து இலக்கண ரீதியாக ஒரு சொற்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தாமல் இலக்கணத்திலிருந்து மாறி ஒரு சில இடத்துல நம்ம ஒரு சொற்றொடரை பயன்படுத்துவோம். அவ்வாறு நீங்க மாறி பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நடை கருதி நம்ம ஒரு சில விஷயங்களை மாத்தி நம்ம பயன்படுத்துவோம். அதனால் அந்த மாதிரி நடை கருதி நம்ம மாற்றி அமைக்கப்பட்ட விஷயத்தை தான் இந்த இடத்துல என்னன்னு சொல்லுவாங்க இலக்கணக்காரர்கள். இந்த யகோப்சன் போன்ற நபர்கள் கவிதை மொழி பிறழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆங்கிலத்துல அத தமிழ்ல உண்டான எடுத்துக்காட்டு அவங்க சொன்ன மாதிரி கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். இதை வேறு வகையில சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? யான் நான் வந்துட்டு கற்பினுக்கு அணியாக விளங்கக்கூடிய சீதையை கண்களால் கண்டேன்னு தான் நம்ம நல்ல சொற்கள்ல பயன்படுத்தி இருக்கணும். உண்மையாலுமே இலக்கண ரீதியாக அதை மாத்திட்டு கண்டனன் கற்பினுக்கு அணியைன்னு நம்ம சொல்லும் பொழுது அவருடைய வே ஆஃப் ஸ்டைல யார் காட்டியிருக்கா? கம்பன் காட்டியிருக்கிறார். இவ்வளவுதான் வித்தியாசம். இததான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் மொழியியல் திறனாய்வு. சொல்றது புரியுதுங்களா? எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதாவது இலக்கண ரீதியாக ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? பெயர் சொல்ல பயன்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் செயல்படு பொருளை பயன்படுத்துவாங்க, அதுக்கு அடுத்தது வினை சொல்ல பயன்படுத்துவாங்க. நம்பாலு பாரியா ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வந்து வினை சொற்களை பயன்படுத்தினாலும் அந்த சொல்லுக்கு பொருள் மாறாம இருக்குல்ல, சே அதுதாயா அப்படின்னு அந்த சொற்களை நம்ம ஆராய்ச்சி பண்றோம். அந்த சொல்லினுடைய உட்கூறுகளை நம்ம ஆராய்ச்சி பண்றோம். இதுக்கு இந்த திறனாய்வு பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு பேர் தான் மொழியியல் திறனாய்வு. புரியுதுங்களா இல்லைங்களா? சரி, இதை தாண்டி இதையே இலக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தொல்காப்பியரும் சொல்லியிருக்கிறார். தொல்காப்பியர் இதை வந்து வழுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி தவறான ஒரு சென்டென்ஸ் மேக்கிங்க வழுநிலைன்னு சொல்லுவாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது வலு அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சப்ஜெக்ட் அதாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னா சுட்டு பெயரும் இயற்பெயரும் ஒரே சென்டென்ஸ்ல வரும் பொழுது இயற்பெயர் முன்னாடியும் சுட்டு பெயர் பின்னாடியும் வரணும். ஒரு சில இடத்துல மாறி வந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரே இனச்சுட்டில்லா பண்புகள் பெயர் கொடை வழக்காரல்ல செய்யுளாரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இனமில்லாத பொருள்களுக்கு அடைமொழி கொடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒருவேளை அவர் அடைமொழி கொடுத்து சொன்னா அதுக்கு காரணம் எந்த வழக்கு தான்? செய்யுள் வழக்கு தான். செய்யுள் வழக்குக்கு காரணம் என்ன? அது ஒரு நடை அப்படின்னு சொன்னவர் யாரு? தொல்காப்பியர். சொல்றது புரியுது?